வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இருக்கு, இது எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்ட்ராக்ட் வீடியோ. எத்தனை டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இருக்கு, எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னா இன்னும் கூட நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்த பத்தின ஓவர்வியூ இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தவங்களோட இங்கிலீஷ் லெவலில் அவங்க ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸாக பேசுகிறாங்களா, இல்லை நிறைய காம்பவுண்ட் சென்டென்சஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வச்சு அவங்களோட ஃப்ளூயன்சி லெவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஐஎல்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்களான்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்கோர் நிறைய கிடைக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸை விட உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் வந்து இன்னுமே அக்யூரேட்டாக கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் கம்பேரிசன் கிளாஸஸ் வச்சு. பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி பேசுவோம் இல்லையா, இதை விட இது பெட்டர், இருக்கிறதுலே இதுதான் பெட்டர், இது ரெண்டும் ஓகே ஓரளவு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து தேன் வச்சு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணி பேசுவோம். இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரி தட் கிளாஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ ஈக்குவலாக அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆஸ், லைக் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவள் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்கா, அவன் வாங்கியிருக்கான், இப்படி நம்ம சொல்ல போகிறோம். நாம எதிர்பார்த்ததை விட இந்த மாதிரி சொல்றப்ப தான் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தேன் வச்சு சொல்லுவோம். He secured more marks than we expected. He secured more marks than we expected. இப்ப அதே மாதிரி மற்றவங்க சொல்றதை விட அவ வந்து அதிக புத்திசாலி இப்படி சொல்லணுமானா, she is more knowledgeable than others say. She is more knowledgeable than others say. இப்போ நாம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கிறதுலயே இதுதான், நான் போனதுலயே மறக்க முடியாத ஈவெண்ட் இதுதான், இந்த மாதிரி சொல்றதுக்கு. It was the most memorable event that I had been to. It was the most memorable event that I had been to. இப்போ இதில் பாருங்க, நம்ம வந்து பொதுவாகவே சூப்பர்லேட்டிவ் டிகிரினா த வரும் கண்டிப்பா. மோஸ்டோ இல்லைன்னா இந்த வார்த்தையோட இஎஸ்டி சேர்த்தோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டு சென்டென்சஸ் இருக்கிறப்போ அதை கம்பைன் பண்றதுக்கு நம்ம தட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஈக்குவலா கம்பேர் பண்றதுக்கு இப்போ வந்த ஒரு புது படம், ஏற்கனவே வந்து அவருடைய பழைய படம். ஸோ அது ரெண்டத்தையும் நம்ம அப்படியே ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படி நம்ம கம்பேர் பண்றோம். இப்போ இது வந்து அந்த அளவுக்கு போன தடவை வந்த படம் மாதிரி இது அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இதுக்கு கிடைக்கல, ஈக்குவலா கிடைக்கல அப்படின்னு நெகட்டிவா சொல்லலாம். His new movie is not as well received as his previous one. இந்த இடத்துல நம்ம as his previous one did அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சொல்றது ஃபார்மல். சாதாரணமாக ஸ்போக்கன்ல இதை நம்ம விட்டுட்டு சொல்லுவோம். His new movie is not as well received as his previous one. இப்போ இதே மாதிரி நம்ம லைக் வச்சு கூட சொல்லலாம், கொஞ்சம் இன்ஃபார்மல் தான். His new film is not as well received like his previous film. இப்போ அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு அப்படியெல்லாம் வச்சு பேசுவோம் இல்லையா. இப்போ இந்த பேக் பாரு, இது என்னோட பேக்கை விட 2 மடங்கு விலை ஜாஸ்தி. This bag is twice as expensive as the bag I have. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வச்சு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இது பாருங்க, நம்ம வந்து நான் வாங்கினதுலேயே இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபோன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். சரி, இருக்கிறதுலையே இதுதான் அப்படின்னு சொன்னாலே நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தட் கிளாஸ் வச்சு சொல்லுவோம்னு சொன்னோம். ஸோ பேசுகிறப்ப இந்த தட்டை விட்டுட்டு பேசுறது ரொம்ப சகஜம். It was the most expensive mobile phone that I ever bought. இல்லைன்னா அந்த தட்டை விட்டுட்டு it was the most expensive mobile phone I ever bought இப்படியும் நம்ம சொல்லலாம். அடுத்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் கண்டிஷனல் சென்டென்சஸ். பொதுவாக நம்ம கண்டிஷனல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இஃப் கிளாஸஸ் இல்லையா. ஸோ அதுலேயே பார்த்தீங்களான்னா 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட், தேர்டு, அப்புறம் மிக்சர் கண்டிஷனல்ஸ் இப்படி நிறைய இருக்குது. ஸோ இஃப் வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இஃப் இல்லாமலும் நம்ம கண்டிஷனல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்.
நம்ம ப்ரொவைடட் தட், அஸ்யூமிங் தட், கிவன் தட் இந்த மாதிரி நிறைய கன்ஜங்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கன்ஜங்ஷன்ஸ் 100 கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நீங்கள் அதுலேயும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டிஷனல் சென்டென்சஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் கண்டிஷனல் வச்சு வர்ற மாதிரியான சில சென்டென்சஸ். ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இஃப் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற ஒரு எக்ஸாம்பிள். பொதுவாக இப்படி செய்தால், இப்படி இருந்தால், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இஃப் வச்சு சொல்லுவோம் இல்லையா. முயற்சி செய்தால் நீ வந்து பாஸ் பண்ணுவ, எஃபோர்ட் போட்டியனா நீ வந்து பாஸ் பண்ணுவ. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு யூ வில் பாஸ் இஃப் யூ புட் இன் த எஃபோர்ட் இப்படி சொல்லுவோம். இதே இடத்துல நம்ம இஃப்க்கு பதிலாக ப்ரொவைடட் தட் அப்படி கூட வச்சு சொல்லலாம். யூ வில் பாஸ் ப்ரொவைடட் தட் யூ புட் இன் த எஃபோர்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனல் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய பேரஃப்ரைஸ் பண்ணுறது. அதாவது ஒரே விஷயத்த வேற என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சு சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுடைய ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஐஎல்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் த கண்டிஷன் தட் இப்படி வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிபந்தனை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையோட பேர்ல அவர் எங்களுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He lent us the money on the condition that we pay it back within a month. இப்போ அந்த கண்டிஷன் தட் அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குறவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, அந்த கண்டிஷனோட பேர்ல நாங்க இதை வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதே மாதிரியான இன்னொரு கன்ஜங்ஷன் இருக்கு, வித் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இது வந்து நாம ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த அஷூரன்ஸோட பேர்ல அவருக்கு பணம் கொடுத்தார். ஸோ அவர் வந்து கண்டிஷன் போட்டு இது கொடுத்தார் அப்படின்னு நம்ம அந்த கண்டிஷன் தட்ல சொன்னோம். இப்போ நாம 1 மாசத்துல நாங்க கொடுத்துறோம்னு நாங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததன் பேர்ல அவர் பணம் கொடுத்தார் அப்படி நம்ம ரிவர்ஸ்ல சொல்றோம். ஸோ வித் அண்டர்ஸ்டாண்டிங் தட் அப்படின்னா நாம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறத, ப்ராமிஸ் பண்றது, நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேர்ல ஒரு விஷயத்த செய்யறது. 1 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி செலுத்துவோம் அப்படின்னு நாங்க அஷூரன்ஸ் கொடுத்ததன் பேரில் அவர் எங்களுக்கு கடன் கொடுத்தார். வித் அண்டர்ஸ்டாண்டிங் தட் we paid back within a month, he lent us money. given that. ஸோ இப்படி இருக்கிறதால நான் வந்து இப்படி நினைச்சேன், இப்படி செஞ்சேன் அந்த மாதிரி சொல்றதுக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால அவன் மிக்சியை ரிப்பேர் பண்ணுவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒரு ஃபேக்ட், அந்த அப்படி ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம given that யூஸ் பண்ணுவோம். given that he studied electrical engineering, I thought he could repair the food processor. given that he studied electrical engineering, I thought he could repair the food processor. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல் கிளாஸஸ் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இஃப் இல்லாமல் ஆமாம் so long as long as, provided that, given that, on the condition that இந்த மாதிரி நிறைய கன்ஜங்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். கன்ஜங்ஷன்ஸ் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ரக்சரை கூட நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாஸ்ட்ல நீ இப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது, அவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அவ வந்து கோவப்பட்டிருக்க மாட்டார். ஸோ பாஸ்ட்ல இப்படி பண்ணியிருந்தா பாஸ்ட்ல அவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார். Had you informed him earlier, he would not have been furious. Had you informed him earlier, he would not have been furious. ஸோ இப்போ இதையே நீ பாஸ்ட்ல சொல்லியிருந்தா அவர் இப்ப கோவப்பட மாட்டார் அப்படி சொல்றதா இருந்தா had you informed him earlier, he would not be furious. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வித் ரிலேட்டிவ் கிளாஸஸ். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அது நீங்க பாருங்க. பொதுவா நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறப்போ நம்ம சப்ஜெக்டையோ இல்லை ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து தட், ஹூ, விச் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஐ borrowed a book from the library. The book was very interesting. அப்படி 2 சென்டென்சஸ் இருக்கு, 2 சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கு. இதில் இந்த புக்கு தான் ரெண்டுலேயுமே ஒரே விஷயம் இல்லையா. ஸோ இந்த புக்கை வச்சு தான் நம்ம இந்த 2 சென்டென்சஸையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ புக் அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் யூஸ் பண்ணலாம், இல்லை விச் யூஸ் பண்ணலாம் இல்லையா. The book that I borrowed from the library was very interesting. The book that I borrowed from the library was very interesting. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், அவ வந்து நேற்று ஒரு புது ட்ரெஸ் பார்ட்டி போட்டு வந்தா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த இடத்துலையும் ட்ரெஸ்
அப்படின்ற ஒன்றை வச்சு தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஸோ அகைன் நீங்க தட் இல்லைன்னா விச். The dress that she wore to the party was stunning. The dress that she wore to the party was stunning. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ் கிளாஸஸ் வச்சும் நம்ம வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம 3 கிளாஸஸை கம்பைன் பண்ண போறோம். A woman lives next door. She has a dog. It barked all night yesterday. ஸோ பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு டாக் இருக்கு, அதுதான் நேற்று நைட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆக்க போகிறோம், ரிலேட்டிவ் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து a woman, she இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு கம்பைன் பண்ணுறோம். The woman who lives next door has a dog. இப்போ இந்த டாக் தான் குறைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுனால இப்போ டாகை கம்பைன் பண்றோம். ஸோ அதனால தட் யூஸ் பண்றோம். That barked all night yesterday. The woman who lives next door has a dog that barked all night yesterday. இப்போ ரிலேட்டிவ் கிளாஸஸ் வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கன்செஷன், கான்ட்ராஸ்ட் அண்ட் ரெஃப்யூட்டேஷன். ஸோ இது வந்து வெட்டி ஒட்டி பேசுறது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? ஆர்கியூ பண்றது. ஒருத்தவங்க சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனாலும் இப்படி அப்படின்ட்டு நம்மளுடைய ஒப்பீனியனை எக்ஸாம்பிளோட சொல்றது. இல்லை அப்படின்னா அதுக்கு அப்படியே மறுத்து ஆப்போசிட்டா பேசுறது. ஸோ இதுதான் கன்செஷன் அப்படிங்கிறப்போ ஒத்துக்கிட்டு நம்மளுடைய பாயிண்ட்ஸை சொல்றது. கான்ட்ராஸ்ட்ங்கிறப்போ அதுக்கு அகேன்ஸ்டா சொல்றது. ஸோ இதுக்கு பேசிக்கா நம்ம வந்து தோ, ஆல் தோ, ஈவன் தோ, டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி, இல்லை வைல், இல்லைன்னா நம்ம வந்து கன்ஜங்ஷன் இல்லாம கன்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அட்வர்ப்ஸ், however, whereas, nevertheless, notwithstanding இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும், ஆனால் என்னோட சிஸ்டருக்கு வந்து பிங்க் தான் பிடிக்கும். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்டான 2 விஷயங்கள். ஐ லைக் ப்ளூ whereas my sister likes pink அப்படின்னு சொல்றது கான்ட்ராஸ்டா சொல்றது. இப்போ கீரைலாம் என்னோட ஹெல்த்துக்கு நல்லது தான், இருந்தாலும் அதுக்குன்னு தினமும் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒத்துக்கிறோம், பட் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம சொல்றோம். தோ கிரீன்ஸ் ஆர் குட் ஃபார் மை ஹெல்த், ஐ கேன்ட் ஈட் தம் எவ்ரி டே. இப்போ அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ரொம்ப பே வந்து கம்மி தான் அப்படின்னாலும் நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண தான் போறேன். ஐ எம் கோயிங் டு அப்ளை ஃபார் த ஜாப் ஈவன் தோ இட் பேஸ் வெரி லிட்டில். இல்லை இதே டெஸ்பைட் வச்சு சொல்றதா இருந்தாலும், டெஸ்பைட் ஹவு லிட்டில் த ஜாப் பேஸ், ஐ எம் ஸ்டில் கோயிங் டு அப்ளை. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட், கன்செஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரெஃப்யூட்டேஷன். இப்போ ஒருத்தவங்க சொல்றத வந்து சொல்லி நம்மளுடைய பாயிண்ட்டை நம்ம வந்து சொல்றது. அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் ஆக்ட்ரஸ் இல்லைன்னு கிரிட்டிக்ஸ்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல டான்சர், நல்ல சிங்கர், இப்படி நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம வந்து சொல்றோம். Critics say she is not a talented actress. However, she is a great dancer and a singer too. இப்போ நாம வந்து காம்ப்ளெக்ஸ் கிளாஸஸ்ல கன்செஷன், கான்ட்ராஸ்ட், ரெஃப்யூட்டேஷன் இதெல்லாம் வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸோட டைப் வந்து பார்ட்டிசிபிள் கிளாஸஸ் இல்லை பார்ட்டிசிபியல் கிளாஸஸ். ஜென்ரலாகவே இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ் அண்ட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ். இது ஒன்னொன்றுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வராங்க, குழந்தை வந்து சிரிச்சுட்டே அப்படியே முகமளவு சிரிச்சுட்டே அவங்கள்ட்ட ஓடுது. ஸோ இதை செய்து கொண்டே அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பேசிக்கான சென்டென்சஸ், அதாவது சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the child was smiling brightly, she ran to her grandparents. இப்படி சின்ன சின்னதாக சொன்னால் நல்லா இல்லை இல்லையா? இப்போ ரெண்டுலேயுமே சப்ஜெக்ட் ஒன்று தான், the child. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல the child was அதை ரிமூவ் பண்ணிட்டு smiling brightly, the child ran to her grandparents இப்படி நாம சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்ட்டிசிபிள் கிளாஸஸ் இப்படி வச்சு 2 சிம்பிள் சென்டென்சஸை கம்பைன் பண்றது. ஸோ அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிடும். ரொம்ப ஒரு பயங்கர ஒரு சத்தம் கேட்டோன்னே பூனை ஓடி போய் மேஜிக் அடியில் ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the cat was frightened by the loud noise. It ran and hid under the table.
இதுதான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். 2 சென்டென்ஸ்லயுமே நம்ம வந்து கேட் அப்படின்ற சப்ஜெக்ட் வச்சு தான் பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ த கேட் வாஸ் அதை ரிமூவ் பண்ணிடலாம். Frightened by the loud noise, the cat ran and hid under the table. ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸ். இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து வாக்கிங் போனோம். ஸோ ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு செஞ்சோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். We had our supper, then we went for a walk. ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் இல்லையா? இப்போ இதை கம்பைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து having had our supper, இது வந்து ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி தான். Having had our supper, we went for a walk. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபியல் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு டவுட் வந்து, ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்ட்டிசிபியல் கிளாஸஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிளெஃப்ட் சென்டென்சஸ், அதை பேஸ் பண்ணி வர்ற காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். கிளெஃப்ட் சென்டென்சஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்றதுக்காக அதுக்கு முன்னாடி இட், தேர், வாட் இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு எம்டி சப்ஜெக்டை சேர்த்து எம்ஃபசைஸ் பண்றது. இப்போ எனக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகணும், அதனாலதான் நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லணுமானா, இப்போ வந்து சிம்பிளா சொல்றதுக்கு ஐ வாண்ட் டு பி அ கவர்மெண்ட் அஃபீஷியல், இல்லை ஐ வாண்ட் டு பி அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், தட்ஸ் வை ஐ ஹவ் சோசன் திஸ் கோர்ஸ், இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதே கிளெஃப்ட் சென்டென்சஸ் மாதிரி இதை சொல்றதுக்கு இதுல ரொம்ப எம்ஃபசைஸ் பண்றது எது? நான் வந்து இதை சூஸ் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலா ஆகிறதுக்கு தான், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகிறதுக்கு தான், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். நான் இந்த படிப்பை தேர்வு செஞ்சது காரணம் நான் கவர்மெண்ட் அதிகாரியாக ஆக வேண்டுங்கிறதுக்கு தான். The reason why I have chosen this course is because I want to be a government official. The reason why I have chosen this course is because I want to be a government official. இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவளுடைய கண்கள் வந்து நல்ல ப்ளூ கலரா இருந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட கவனத்தை ஈர்த்தது. இதை வந்து சிம்பிளா சொல்லுவோம். She has blue eyes, it attracted my attention. இப்போ இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணலாம்? அவளுடைய நீல நிற கண்கள் தான் என் கவனத்தை ஈர்த்தது அப்படி நம்ம சொல்லணுமானா, it was her blue eyes that attracted my attention. இந்த இடத்துல இட் அப்படின்ற ஒரு டம்மி சப்ஜெக்டை வச்சு இதை நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்றோம். It was her blue eyes that attracted my attention. இப்போ இதே சென்டென்ஸ் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது என்னன்னா, அது அவருடைய நீல நிற கண்கள் தான் அப்படியும் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வாட் வச்சு சொல்ல போறோம். வாட் அட்ராக்டட் மை அட்டென்ஷன் வாஸ் ஹர் ப்ளூ ஐஸ், இப்படியும் நம்ம சொல்லலாம். அடுத்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இன்வர்ஷன் அண்ட் ஃப்ரண்டிங்கை யூஸ் பண்ணி வர காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். பொதுவாக ஃப்ரண்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எதை எம்ஃபசைஸ் பண்ணணுமோ அதை வந்து முன்னாடி வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி இன்வர்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம சப்ஜெக்டையும் வேர்பையும் சில இடங்கள்ல வந்து இன்வெர்ட் பண்ணுவோம். எந்த மாதிரி இடங்கள் அப்படின்னா நெகட்டிவ் அட்வர்பியல்ஸ் யூஸ் பண்றப்போ, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, அப்புறம் நாட், நோ அப்படின்னு வர்ற மாதிரியான சில வார்த்தைகள், ஒன்லின்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகள், இது கூட எல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். வீட்டுக்குள்ள நுழையங்காட்டியும் எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இதுக்கு நம்ம வந்து ஹார்ட்லி யூஸ் பண்ணுவோம், இல்லை ஸ்கேர்ஸ்லி யூஸ் பண்ணலாம். இப்போ சாதாரணமா சொல்றதுக்கு ஐ ஹேட் ஹார்ட்லி என்டர்ட் த ஹவுஸ் when my mom started scolding me, எப்படி நம்ம சொல்லுவோம். இதுல வந்து ஒன்றும் பெருசா ஒரு எஃபெக்ட் இல்லை இல்லையா? இதை வந்து நம்ம தமிழ்ல சொல்றப்ப எப்படி சொல்லுவோம்? வீட்டுக்குள்ள நுழையங்காட்டியும் இப்பதான் நுழைஞ்சேன், இந்த மாதிரிலாம் ஒரு எம்ஃபசைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் இன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்டிங் பண்ணி நம்ம சொல்றோம். ஐ ஹேட் ஹார்ட்லின்னு இருக்கு, ஹார்ட்லின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ஐ ஹேட்ன்னு இருக்கதை இன்வெர்ட் பண்ண போறோம், ஹேட் ஐ அப்படி நம்ம இன்வெர்ட் பண்ண போறோம். ஹார்ட்லி ஹேட் ஐ என்டர்ட் த ஹவுஸ் when my mom started scolding me. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வேற ஒரு டென்ஸ்ல நம்ம வந்து சொல்லலாம். அவங்கவுங்க அனுபவிச்சாதான் அந்த வழி தெரியும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்கவுங்க அனுபவிக்கிற வரைக்கும் அந்த வழி தெரியாது, அது என்ன நமக்கு தெரியாது, எப்படி நம்ம சொல்ல போறோம். சிம்பிளா சொல்லணுமானா we will not know how it hurts until we experience it. இப்போ இதை தான் நம்ம வந்து
இன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்டிங் வச்சு சொல்லப் போறோம். இப்போ ஃப்ரண்டிங் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் அதை வந்து முன்னாடி வச்சு சொல்லப் போறோம். அதே மாதிரி நாட் அன்டில் அப்படி வச்சு சொல்லப் போறோம். ஸோ நெகட்டிவ் அட்வர்பியல்ஸ்ல வந்து நம்ம வந்து பொதுவாகவே இன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல மாதிரி நாட் அன்டில்னு சொல்றப்போ நம்ம வந்து செகண்ட் கிளாஸை தான் நம்ம வந்து இன்வெர்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இங்க வி வில் நாட் நோன் இருக்கு, இங்க அன்டில்னு இருக்கு. இப்போ நாட் அன்டில்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால இந்த கிளாஸ்ல நம்ம வந்து இங்க பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு நாட் இல்ல. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாட் அன்டில் வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் வி நோ ஹவ் இட் ஹர்ட்ஸ். ஸோ வி வில் அப்படின்னு இருக்கிறத வில் வி அப்படி மாத்திருக்கோம் பாருங்க. நாட் அன்டில் வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் வி நோ ஹவ் இட் ஹர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்றப்பவே அது வந்து நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு எம்பசைஸ் அதுல வருது இல்லையா? நம்ம அந்த மாதிரி எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நாம எத்தனை டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.